ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மூவிக்கு போயின்னு இருக்கோம். என்ன மூவினா கோட் மூவி. ரொம்ப நாளாக 1 வீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போகணுன்னுட்டு. ஃபைனலாக இன்றைக்கி தான் அந்த டே வந்துச்சு. ஸோ நாங்கள் போயின்னு இருக்கோம், வாங்க பார்க்கலாம். கல்யாணத்து போட்டுக்கோ, அங்கே வந்து நான் சரி பண்ணுறேன். இருப்பட்டோம் மழையில் நஞ்சு கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ரெடி ஆகிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா மாலூரில் வந்துட்டோம். என் முடியெல்லாம் அப்புறம் வண்டியில் வந்து கழிஞ்சிச்சுக்கலாம். போ அப்படி போ, இப்படி இப்படி போடா, அந்த ஆண்டி போகிற பக்கம். மெதுவா போ, ஓடாத, இப்படி வா. கைப்பிடி மம்மிக்கு. 6:15 ஷோ கோட் மூவி. இப்போ 5:30 ஆக போகுது. தேர்ட் ஷோ ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் சூப்பராக பண்ணிக்கிறாங்க பாருங்க. விட்டா இதில் எகிரி குச்சி குளிச்சிடலாம், அவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க. இரு இரு, நான் சூப்பராக லைஃப் பட்டு திட்டுறாங்க கரெக்டா. தண்ணியில் கை வச்சுக்கிறாங்க. வாடா டாடி நிற்கும். என்னைக்கு இதுல வரான்ட்டு அப்புறமா இந்த மாதிரி டோர் இருக்குது மேலே, டோர் வழியாக பின்னாடி நான் இதே ஃப்ளோரில் நின்று வெளியில் போவாங்க. இதுலேயே ஜோடிச்சிருக்கா என்னதுன்னு தெரியல. அந்த இது ஓ பசில்ஸு. ஆமாம், பசில்ஸில் பண்ணிக்கிறாங்க பாரு. வாவ், பசில்ஸில் பண்ணிக்கிறாங்க பாருடா. இங்கே பாரு பிகாச்சு. பார்பி வீடு. ஆடிட்டு பிக்சர் பார்க்க மாட்டியா? பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா டைம் வந்து இன்னும் 1/2 hour இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 2 பேரும் உட்காந்து ஆட்டாடின்னு இருந்தோம்.
செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பார்க்கணுன்னுட்டு. நான் 1 வீக் வெயிட் பண்ணேன். இந்த 1/2 hour என்னால் வெயிட் பண்ண முடியல. எப்போ டோர் ஓப்பன் பண்ணுவாங்கோ, எப்போ மூவி பார்க்கணுன்னுட்டு எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் 2 பேரும். பார்த்திங்கன்னா ஜாலியாக ஆட்ட ஆடின்னு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக மூவி செம்ம என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் பார்க்கணும் போல் இருக்குது. நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துன்னு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு. ஸோ செம்ம பிக்சர்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பிக்சர் பார்த்துட்டு வந்துட்டோம். பயங்கரமாக தலை நோது. எனக்கு நோத்துறா. என் தியேட்டருக்கு போனாலே தலைநோ வந்துடும். சூப்பராக இருந்துச்சு மூவி. சக்கத்தான் இருந்துச்சு. செம்ம என்ஜாய் பண்ணாங்க. சக்கத்தான் இருந்துச்சு. தலைநோது எப்படி 10 ரூபா அதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பிக்சரு சக்கத்தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீனெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட்டு கிளைமேக்ஸ் சீனெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் 5 o'clock போனோம். 10 ஆயிடுச்சு டைமு. மாடு ஒரு நிமிஷம் இருக்கா முடிச்சுடா. சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். எப்படிச்சு பார்த்து பிக்சரு? இந்த அம்மா வருது பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான். ஆனால் விஜய் மூவிஸ்னால் ரொம்ப இஷ்டம். அதுக்கு வந்து என்ஜாய் பண்ணிச்சு சூப்பராக. பாமஞ்சா சூப்பராக கவுலியாக சூப்பராக இருந்துச்சு மூவி. எனக்கு அது சின்ன விஜய் ரொம்ப பிடிச்சிச்சு. செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ படுக்கும் போது வரேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. தூங்கக்கூடாது சரியா? தூங்கக்கூடாதுன்னு என்ன பிடிச்சின்னு. டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. கிச்சனில் இன்னத்தில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்களே பாருங்க. மீன் பொரிச்சுக்கிறேன். இன்னும் சாப்பிடல. தலை ரொம்ப நோய் வந்துச்சுன்னு வந்து மாத்திரை போட்டு பட்டுட்டேன் கொஞ்ச நேரம். அதனால எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கல. பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தோசை சுட்டுக்கு என் மம்மி கையில் கொடுத்துட்டு அதுக்கு ஊற்றிட்டாங்கோ. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிடல. இதுக்கு மேலே தான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் கொஞ்சம் தலைநோய் விட்டுச்சு. அதனால கொஞ்ச நேரம் பட்டுன்னு இருந்தேன். ஸோ அவர் மீன் கேட்டாருன்னு ஃபிஷ்ஷு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அது பொரிச்சுன்னு வைப்பறான். மத்தியானம் பார்த்திங்கன்னா என்னது என்ன சொல்லு, என்னது வாயில் என்னது? ஏன் உப்பு சாப்பிட்ட சொல்லிட்டா டாடிக்கு? எலி மாதிரி இங்கே வந்து 11 மணிக்கு நோண்டி எனக்கு போய் படுப்போம். உளு 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 100 வருஷம் நல்லா இருந்து போடு. 100 டைம்ஸ் போடு. 100 நீ போட்டுருந்தாரு நான் பேசிட்டு வரேன். உப்பு எடுத்து திட்டுத்தனமாக சாப்பிட்டுச்சு.
மத்தியானம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி, சாம்பார், ஒயிட் ரைஸ் பண்ணோம். அது செஞ்சு முடிச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கே பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு வந்தாங்க. நான் சாப்பிடாதே வந்துட்டேன். அதனால உள்ளே உட்காந்து அந்த பிக்சர் பார்க்குற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரப்போ கொஞ்சம் லைட்டாக தலைநோய் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வண்டியிலமா கொஞ்சம் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால முடியல, வந்தோடனே படுத்துட்டேன் நான் டேப்லெட் போட்டு. சாப்பிட்றது கூட போயிட்டு வயிறெல்லாம் பெருத்துது, பசி எடுக்குது ரொம்ப. சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தோம், அது இவ்வளோ தான் இருக்குது. மீனை பொரிச்சிட்டு தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா தோசை சாம்பார். மாவுக்கு தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான். மம்மிக்கு மீன் வேணுமான்னு கேட்டு வந்துடலாம். எங்கள் மம்மிக்கு வேண்டாமா, எனக்கு ஒரு 2 தோசை குடுறி போதோன்ட்டு சொன்னோம். இருக்கும். 2 வாரமாக வெயிட் பண்ணிருக்கிறேன் கோட் பிக்சர் பார்க்கணுன்னுட்டு. வெயிட் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி அதை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். நான் ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் போய் தேட்டரில் பாருங்க. தேட்டரில் பார்த்தா தான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த மியூசிக்கு, அந்த சவுண்டெல்லாம் என்ன பண்ணாலும் தேட்டரில் பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. நான் போன வீடியோலேயும் சொல்லியிருக்கேன், ஸ்டவ்வில் 2 பக்கம் வச்சுட்டேன்னா என்னால் ஒரே பக்கம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதில் வேறு ஃபோனை வேறு வச்சு நான் வீடியோ எடுத்துருந்தாங்களா, அந்த இதில் இப்போ என்ன வேலை பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்கள், தோசையை தீச்சிட்டேன். 2 நல்லா அனுப்பி இதை ஃபோனை வச்சுன்னு நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கிறதுல எனக்கு வரும் தீச்சு தோசை. இதெல்லாம் ஒழுங்காக எடுக்கும். காயெல்லாம் போட்டு பண்ணிக்கிறாங்க, நம்ம சாப்பிடுவோம். மா 3 முட்டை அது மெலிசா சுட்டுக்கிறேன், சாப்பிடு. சரிதா? 11:30 ஆயிடுச்சு. என்னோட டர்னு சாப்பிட்டுருக்கிறேன். பசி ரொம்ப இருக்குது. சிக்கன் கிரேவி, சாம்பார், தோசை. சூப்பர். ನೀವು ಸಾப்பிಡ್ತಾನ இது ரெண்டுத்தையுமே அட்டகாசவா வெளியே பார்த்துட்டேன். இப்படி ஒரு தோசை ஏற்று
சிக்கனை ஒரு பீஸ் எடுத்து அப்படியே தொட்டு தோசைல ஊத்துறான் மாடு கொழும்பு ஊத்த பட்டு மம்மி வச்சிருவேன் பாட்டாடி சாப்பிட்டு வரணும் கொஞ்சம் இதே தேவையில்லை அந்த தொட்டிலே ஆட்ட ஆடிட்டு இருக்குது போயிட்டு சாப்பிட்டுட்டு வரேன்